ஓகே, கேட்டில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். அதுவும் வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் கேட்டிருக்காங்க. The kinematic viscosity of air at 20 degrees Celsius is given to be 1.6 into 10 power minus 5 meter squared per second. Its kinematic viscosity at 70 degrees Celsius will be varying அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ டைனமிக் விஸ்காசிட்டிக்கும் கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன், இட் இஸ் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி. மியூங்கிறது கைனமெட்டிக் மியூங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி, மியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஓகே, இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதுனா தான் இதை வச்சு சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல கொடுத்து டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைனமிக் விஸ்காசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கு என்ன ரிலேஷன் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து என்ன பண்றோம்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கு என்ன ரிலேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்போ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னாகும் போது என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பா தட் இஸ் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிவன் பாத்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து என்ன ஆகுதுன்னா 70 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டெம்பரேச்சர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இனிஷியல் இருந்து ஃபைனல் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். 1.6 ல இருந்து 10 பவர் மைனஸ் 5 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம 4 ஆன்சர் கொடுத்துருக்கோம், அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 1.6 into 10 power minus 5 கொடுத்துருக்காங்க, பட் அது கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2.02 into 10 power minus 5 meter square per second, மேபி இந்த ஆன்சர் இருக்கலாம். அண்ட் தென் 3.2 into 10 power minus 5 meter square per second, ஸோ இந்த ஆன்சரும் இருக்கலாம். அண்ட் தென் 1.2 into 10 power minus 5 meter square per second, ஸோ இந்த ஆன்சர் கண்டிப்பா கிடையாது. இது வந்து 1.6 விட கம்மியா தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்சி. இது ரெண்டுல எது வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, கைனமெட்டிக் தட் இஸ் டைனமிக் விஸ்காசிட்டி மியூ எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். அண்ட் தென் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், அதுல இருந்து டென்சிட்டிக்கு என்ன ரிலேஷன் பார்க்குறோம், தட் இஸ் பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி. அப்போ ப்ரெஷர் பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், மாஸ் பை வால்யூம் இன்டு ஆர்டி. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரோ ஆர்டி. அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு பி பை ஆர்டி. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா density is indirectly proportional to the temperature. ஓகே, இந்த ரெண்டு ரிலேஷன் எடுத்துக்கிறோம், இதை கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி அப்படிங்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டிவைடட் பை டென்சிட்டி அப்படிங்கும்போது 1 பை டி. ஓகே, இந்த டி மேலே போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இன்ட்டு டி. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது டி பவர் 3/2 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம 1 and 2 எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், 20 டிகிரி செல்சியஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அண்ட் தென் 70 டிகிரி செல்சியஸ் செகண்ட் கண்டிஷன். இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் V is directly proportional to T power 3/2 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதுறோம்னா தட் இஸ் கைனமெட்டிக் தட் இஸ் நியூ 1 divided by T1 power 3/2 is equal to நியூ 2 divided by T2 power 3/2 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு நியூ 2, that is kinematic viscosity at 0.2 தான் வேணும். that is equal to நியூ 1 into T2 by T1 whole power 3/2. ஓகே, ஸோ நியூ 1 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், that is 1.6 into 10 power minus 5 into T2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 70 டிகிரி செல்சியஸ் நம்ம கெல்வின்ல மாத்திக்கிறோம், 343 divided by T1 பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் 293. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.02 into 10 power minus 5 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இதுதான் ஆன்சர். இஸ் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அட் 0.2. அப்போ கிவன் கண்டிஷன்ல கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். தட் இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ஸோ சியும் வராது. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.